நான் மட்டும் தான் சரி, மத்தபடி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் செய்றதுமே தவறு அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க செயலோட தான் இப்ப விஜய் நடந்துட்டு இருக்கிறாங்க. விஜயோட கேரக்டர நாளுக்கு நாள் நெகட்டிவா மாத்திட்டே வராங்க. அவர பாக்க பாக்க எல்லா ரசிகர்களுமே அவங்கள பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் விஜய் இப்படியெல்லாம் மாறிட்டீங்க? எவ்ளோ அன்பா இருந்தீங்க? எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மல்லியையுமே, மல்லியோட குடும்பத்தையுமே விட்டு குடுக்காம இருந்த விஜய்க்கு இப்ப என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு ராஜி பக்கம் மாறுனாங்க? அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள் கேட்க தான் செய்றாங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் இப்ப மல்லி, ராஜி 2 பேருமே சண்ட போட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு குடும்பம் இல்ல அப்படிங்கிறதால குடும்பமா வாழ்ற எங்க மேல உனக்கு கோவம் ஏன் வருது? எங்கள ஏன் பிரிக்கணும்னு நெனைக்கிற? சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்குற அப்படிங்கிற மாரி தான் விஜய பக்கத்துல வச்சுட்டே மல்லி ராஜிய பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இதனால ராஜி சும்மா இருப்பாங்களா? பாருடா உன் பொண்டாட்டி உன்ன வச்சுக்கிட்டு என்ன பத்தி என்னலாம் பேசுறா? நான் வாளா வெட்டின்னு என்ன பத்தி பேசுறா அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல தான் விஜய் இப்போ ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள தூக்கி வீசுறாங்க. ஏன் என்ன எல்லாரும் சோதிக்கிறீங்க? நானே பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிறேன். என்னால ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண முடியல. என் காலும் உடைஞ்சிருக்கு. என் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா ஒவ்வொரு விஷயங்களையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் விஜய் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க பண்றது மட்டும் தான் சரி. அவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெண்பா விஜயோட குழந்தையா இருக்கலாம். ஆனா மல்லி எப்ப வந்தாங்களோ அப்ப இருந்து அந்த குழந்தைய ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மல்லி தான். அது விஜய்க்குமே நல்லா தெரியும். காலையில எந்திரிச்சு அந்த குழந்தைய நல்லா கவனிக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, கூப்பிடுறது, ஹோம்வொர்க் குடுக்குறது, நைட்டு பால் குடுத்து தூங்க வைக்கிறது வரைக்குமே எல்லா பணிவிடைகளையுமே நம்ம மல்லி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல ஏன் பொண்ணு, ஏன் பொண்ணு அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால மல்லியோட மனசு எவ்வளோ நோக முடியுமோ அவ்வளோ நொந்து போய் இருக்கிறாங்க. விஜய பழைய நிலைக்கு கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க முயற்சி எடுக்குறாங்க. ஆனா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. விஜயோட கேரக்டர இன்னும் கொஞ்ச நாளைக்கு நெகட்டிவாவே தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.